நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து படித்தீர்களானால் இந்த குருடனுக்கு சுகமளித்த சரித்திரத்தை அறியலாம். பர்த்திமேயு என்ற குருடனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டு உடனே கண்களை திறந்த ஆண்டவர் இந்த குருடனுக்கு எச்சிலை துப்பி சேர் உண்டாக்கி கண்களில் பூசி சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்கிறார். அவர் சேர் உண்டாக்கி பூசின இடத்திலிருந்து அந்த குளம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது அதிக ஜன நடமாட்டம் உள்ள பகுதி என அறியப்படுகிறது. யோசித்து பாருங்கள். உமிழ்நீரால் உண்டான சேற்றை பூசி போய் கழுவு என்றார். அவனை யாரும் அழைத்து சென்றதாக வேதத்தில் இல்லை. அவன் நிச்சயம் வீதியில் செல்வோரிடம் கேட்டுதான் சென்றிருக்க வேண்டும். ஜனங்கள் அவனிடம் கேட்டு இருக்கக்கூடும், கண்களில் என்ன சேறு இருக்கிறது என. அவன் கூறியிருப்பான், ஒருவர் இந்த சேற்றை பூசி என்னை சீலோவாம் குளத்திலே கழுவச் சொன்னார், நான் போய் கழுவினால் பார்வையடைவேன் என்று கூறியிருப்பான். இதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள்? நிச்சயம் அவனை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். பைத்தியக்காரன் என்று கூட சொல்லியிருப்பார்கள். நம்முடைய வாழ்விலும் தேவன் இதுபோன்ற காரியங்களை அனுமதிக்கிறார். ஜனங்கள் நம்மை பரியாசம் செய்யக்கூடும், நம்மை ஏளனம் செய்யக்கூடும். நாம் தேவனுடைய காரியத்தில் உண்மையாய் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோமானால் சீலோவாம் குளத்திலே கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்த அந்த குருடனைப் போல நாமும் தேவனால் அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றும் போது நாம் பெறப்போகிற ஆசீர்வாதத்தையும் அடையப்போகிற நித்திய மகிழ்ச்சியையும் ஒருவனும் ஒரு காலம் தடை செய்ய முடியாது. ஏனெனில் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். 1 யோவான் 5:5 அப்படித்தான் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட நிந்தை அவமானம் வந்தாலும் அவற்றை சகித்தோராய் ஜெயம் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்ட புதிய நாமத்தை தரித்தோராய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.